கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமையில் மாவட்ட அதிகாரிகள், பள்ளி நிர்வாகம் உள்ளிட்டோர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என குழந்தைகள் உரிமைகள் நல செயற்பாட்டாளர் தேவநேயன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவரோடு நமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இந்திய அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டங்கள் நிறைய இருக்குது. புது புது சட்டங்கள் வந்துட்டுருக்கு. ஆனாலும் இது போன்ற சம்பவங்கள் இன்னும் தொடர்கிறதா தான் இருக்குது. இந்த கிருஷ்ணகிரியை பார்க்கும் பொழுது என்னென்னா, இந்த சம்பவம் ஒரு சம்பவம் வெளியே வந்த பிறகு தான் அந்த பின்னணி வெளியே வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணணும்? அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஏதாவது நடந்துருச்சுன்னா, குழந்தை மீது வன்முறை நடந்துச்சுன்னா போய் பார்க்குற சமூகமாக தான் இருக்குன்னு ஒரு வருத்தமாக இருக்குது. அதை நம்ம சமூகமாக இருந்தாலும் சரி, அமைப்பாக இருக்குன்னு ஒரு வருத்தத்துக்குரிய. இப்போ கிருஷ்ணகிரியில் நடந்ததில் இந்த மாதிரி ஒரு தேசிய மாணவர் படை அப்படிங்கிற ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு இராணுவ ரீதியான பயிற்சி. அது ஒரு ஸ்ட்ரிக்டான பயிற்சி. அந்த பயிற்சிக்கான நெறிமுறைகள், வழிமுறைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நபர்கள் யாருடைய பர்மிஷனில் போய் தேசிய மாணவர் படையில் போய் எந்த பர்மிஷனில் போய் பண்ணாங்கன்னு இதுவரைக்கும் தெரியல. இதுவரைக்கும் தேசிய மாணவர் படை எந்த அறிக்கையும் கொடுக்கல. அது வன்மையை கண்டிக்கத்தக்கது. NCC உடைய தமிழ்நாடு அமைப்போ அல்லது கிருஷ்ணகிரி மாவட்ட அமைப்போ இது நாங்கள் நடத்தினோம், இல்லை நாங்கள் நடத்தலை, நாங்கள் பர்மிஷன் கொடுக்கல, எந்த விதமான விஷயம் இது வரைக்கும் வெளியே வரல. அப்போ அவர்கள் உடனடியாக தன் வாயை திறந்து இது நாங்கள் நடத்தினோம், இல்லை நடத்தலைங்க சொல்லணும். அப்படி நடத்தியிருந்தால், வழிமுறைகளை மீறி இருந்தால், அந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்ட நபரும் கண்டிப்பாக சட்டத்தின் வளைவில் இந்த குற்றவாளியாக உள்கொண்டு வரப்படணும். அடுத்து இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இப்படி நடந்துச்சு அப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கான தர நிர்ணயங்கள் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் யார் வேணால் எந்த கேம்ப் வேணால் நடத்தணும். ஒரு போதைப் பொருள்களை விற்கிற மாதிரி கேம்ப் நடத்த விடுவீங்களா? அப்போ யார் நடத்தணும்? அப்போ இதுக்கான இருக்கிற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் உடனடியாக இதுக்கு அனுமதி வாங்கியிருக்கணும். அனுமதி வாங்கலை. அப்போ யாராவது அனுமதி வாங்காமல் நடந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய நடந்திருக்கும். அப்போ இது யார் கண்காணிக்கிறது? அப்போ தனியார் பள்ளிகள்லாம் யாரும் கண்காணிப்பு வரமாட்டோம், எது வேணால் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜாங்கம் நடத்துறது அது. அப்போ தனியார் பள்ளிகளை கண்காணிக்கிற அமைப்பு என்ன செஞ்சிச்சு? அப்போ மாவட்ட அளவில் இருக்கிற தனியார் பள்ளிகளை கண்காணிக்கிற அமைப்புக்கு தனியான ஆட்கள் இல்லைன்னா சொல்லுங்கள். அப்போ நீங்கள் யாரோட கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? அவங்க ஒரு ஆசிரியர்கிட்ட போய் சொன்னோன்னே அந்த ஆசிரியர் சொன்ன ஒரு மோசமான அந்த ஆசிரியர் குழந்தை இல்லையா? தன்னோட குழந்தைக்கு நடந்தால் எப்படி நடந்திருக்குமா? நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க போங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய வன்முறைங்க. அப்போ இதில் நடந்திருக்க நடவடிக்கைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் கைது மட்டும் போதுமா? இது கண்காணிக்காதவங்களும் என்ன தண்டனை நடந்திருக்கு? இது ஒரு சம்பவம், 2 சம்பவம் இல்லை. பள்ளிகளில் நடந்த பாலியல் வன்முறை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசில் 2012ஆம் ஆண்டு GO 121 இருக்குது. பள்ளியில் ஏதாவது ஆசிரியர் பாலியல் வன்முறைக்கு துணை போயோ இல்லை பாலியல் வன்முறை ஆனாங்கன்னா அவங்க மீது அவங்க டெர்மினேட் பண்ணப்படணும். அவங்க சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணணும். இதுவும் தமிழ்நாட்டில் ஒன்றா நடந்திருக்கா? சோ கால்டு இந்த தேசிய மாணவர் படை இது பல்வேறு பேர்களில் வருவாங்க. இந்த பல்வேறு பேர்களில் வந்தாங்களே, அவர்கள் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கல்வித்துறை இந்த மாதிரி நபர்கள் என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி ஆய்வறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா அது மேலே நடவடிக்கை எடுக்கணும். பொருளாதாரம்னா எவ்வளோ வேணால் ஃபீஸ் வாங்கி சுரண்டுறாங்க. இன்றைக்கி பாலியல் வன்முறைக்கு வந்துட்டாங்களே, விட்டுட்டவங்களே அடுத்து என்ன வேணால் பண்ணுவாங்க? அதனால் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸரை போட்டுக்கிட்டு மாவட்டம் முழுவதும் ஒரு ஆஃபீஸர் பார்ப்பார் அப்படிங்கிற வேலையில் நடக்காது. யாரெல்லாம் குழந்தை பாதுகாப்பாக இருக்கோ அவர்கள் பள்ளியை பார்வையிடணும், நடக்காமல் இருப்பதற்கான வேலை செய்யணும். என்னோட பள்ளிக்கூடம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற உறுதி செய்கிறது தான் அரசினுடைய கடமை இல்லையா? நடந்ததுக்கப்புறம் கணக்கு காட்டுவதல்ல. உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.